பாம்பு பாம்பு தன்னோட ஃப்ரெண்ட கூட்டு வருது ப்ரோ இவன் ராவணி தாங்க முடியல ப்ரோ. வாரல பாருங்க ப்ரோ, இவன் அழிச்சாட்டியத்த திமிரு திமிரு ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ, அங்க பாருங்க ப்ரோ. ஐயோ இவன் உண்மையாவே ஐவரி எனக்கு இது பிடிக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணுவான் ப்ரோ, ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒண்ணு பண்ணுவான் ப்ரோ. அது வந்து செருப்படி வாங்குறானோ இல்லையோ, ஆனா அது பாக்குறது நல்லா இருக்குல்ல. NMS கூட பாக்குறான். NMS ஒரு நாக் அவுட் ஆல்ரெடி. அங்க பாருங்க பெருசு பெருசு, நான் பெருசு பெருசு வேலையை காட்டுது. அந்த பக்கம் பாம்புனா இந்த பக்கம் பெருசு. டோனி ஒரு பக்கம். ஐயோ டோனி டம் டும் டம் டம் டும் டம் 12 கில்லு. அந்த பக்கம் 12 கில்லு. கோஸ்டோபி ஹீல் பண்றாப்ல 4 கில்லு. எல்லா டைம்லயும் கோஸ்டோபி தான் ஐஎஸ் கில்ல உங்க டீம்ல. ஓச்சு அவ்வளவுதான். ஸ்கையோபி மேல போயிட்டான். மிஸ்டர் லீ கேமிங் மட்டும் தான். ஐயோ அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. இவனுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இப்படி அங்க பாரு, இவனுடைய அங்க பாரு வியூல பாருங்க. 2 டைனோசர். ஐயோ ப்ரோ உண்மையான பாருங்க, தூத்துலே மதிக்கிறாங்க ப்ரோ. ஐயோ பாவம், ஐயோ பாவம் கைஸ். ஐயோ அங்க இருந்து வேற எகிரி ப்ரோ. அங்க பாருங்க 2 ஷாட் புட்டுது. 2 டைனோசரும் எப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ரெண்டுத்தையும் அவரோட செயல் ப்ரோ. ஏதோ பண்ணுது ப்ரோ. அவரோட தப்பு. டேய் நோ இட்ஸ் 18- டீம். தள்ளி நில்லு. ஷாட் போடாத. குட்டி ஷாட் போட்டு ஒரு குட்டி டைனோசர் பிறந்துருமோ, ஒருவேளை இருக்குமோ. they are putting shot guys. 13 கில். அப்பா ஐஎஸ் கில் யாருப்பா? மிடில்மேன் நீங்க. ஓகே 15. இவங்க NMS ஒரு 14 15 14. மிடில் மேன்ல திடீர்னு ஒரு மேட்ச் அடிக்கிறாங்க, பொளந்துறாங்க. SNT ஒரு 12. ப்ரோ இவன் பாருங்க ப்ரோ, இவன் வாண்டடா எடுக்கறான் ப்ரோ டைனோசரை. அங்க பாருங்க ஏதோ பண்றான் பாரு. ஐயோ ப்ரோ குட்டி டைனோசர் பிறக்க போகுது ப்ரோ. குட்டி காட்சில வர போகுது கைஸ். குட்டி காட்சில அவ்வளவுதான். அந்த வண்டி கோஜக் மெய் போறான். அவ்வளவுதான் வெடிச்சிட்டான். சண்டை. டைனோசருக்கு சாட் சண்டை கிடையாது. டைனோசருக்கு சாட் போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். அங்க பாரு ஜூடோபிய பாத்துட்டான். ஜூடோபிய டைனோசர் பாத்துச்சு. ஜூடோபிக்கு எப்படி இருக்க போகுது? ஜூடோபி அகால மரணம். ஒரே ஒருவன் பாண்டா மட்டும் தான் இருக்கான். பாண்டா பாக்குறான். டைனோசரோட சாரி வால் தெரியுது. டைனோசரோட மூஞ்சி தெரியுது. அங்க 2 டைனோசர் போறத பாக்குறான். ஐயோ உனக்கு எப்படி இருக்கும்? அங்க ஒருத்தன் ஐஜி ஆள விடுறான். உம்மால பெருசா 2 வருது அப்படின்னு ஓடுறான். ஒரே ஓட்டம். துரத்துறான். ஐவரி துரத்துறான். அவ்வளவுதான் மெதிக்கிறான். மெதிச்சு ஒரு நாக் அவுட். ஸ்கையோபி ஒரு மெதிச்சு நாக் அவுட். டேய் இவனோ டைனோசர் ஆட்டம் லீடிங்கே போஜிபிட்டஸ் தான் ப்ரோ. டைனோசர் ஆட்டம் போட்டுறாங்க. என்ன ப்ரோ 16 இப்பவே ப்ரோ 60 பேர் இருக்கும்போது ப்ரோ 60 பேர் இருக்கும்போது 4 60 பேர் இருக்கும்போதே 16 கில் ப்ரோ. அவ்வளவுதான். அங்க பாருங்க ஐயோ ஓடுறான். ஒரு பக்கம் ஸ்கை. அவ்வளவுதான். அங்க பாரு நாட்டா மேஸ்ல துரத்துறான். ஓடு. Congratulations on top 40 Madan bro. Whenever I came online I see you live. Really happy to see you getting the success you deserve. Your hard work is paying off. Wish you even greater heights ahead. Gopalakrishnan bro, thank you so much bro. Literally நீங்க வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து மிஷன் கொடுத்தது ரோஹன் ப்ரோ ஜோக்கர் ப்ரோ தான். நீங்க அவுட் ஆஃப் த வே வந்து நீ வந்து டாப் 7 போட்டீங்கன்னா நான் உனக்கு ஒரு ரிவார்ட் தரேன் அப்படி சொல்லி நீங்க கொஞ்சம் சூத்திலே பிடிச்சி ஒரு கிருப்பா பண்ணோம் தான் நான் இன்னும் கொஞ்சம் வெறியாகி விடவே கூடாதுன்னு சொல்லி மிஷன் பண்றேன். தேங்க்யூ சோ மச். ஒவ்வொரு நாளும் வந்து டாப் போகும்போது வந்து எனக்கு வந்து சூப்பர் சாட் பண்ணி வந்து மோட்டிவேஷன் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் ப்ரோ. எதை சம்பாரிச்சமோ இல்லையோ நாங்க சம்பாரிச்சது இந்த மாதிரி ஆளுங்களை தான். ஸோ எல்லாரும் டிமோட்டிவேட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கு உம்மால ஒரு ஊரே வச்சுக்கிறோம். உம்மால என்ன எதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா வாத்தால என்ன கொண்டாடுறதுக்கு ஒரு ஊரே இருக்குது. அதுவும் ரெட் கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர்னு காசு போட்டு கொண்டாடுறதுக்கு ஒரு ஊரே இருக்குதுன்றது 8 வருஷமா நான் பாக்குறேன். அது மட்டும் அந்த மக்கள் சக்தி மட்டும் நம்மகிட்ட தான். அந்த மாதிரி இந்த மாதிரி லவ் யூ தல. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். இட் மீன்ஸ் a lot bro. ஆரா மாதிரி ப்ரோ சொல்றேனே. ஆமாப்பா 19 பா கோஸ்டோபி அகால மரணம். கோஸ்டோபி மரணம் அடைஞ்சார் பாரு. தூக்கிடுவாங்க. பெருசு மரணம் அடைந்தார். NMS க்ரூஸ் அங்க ஆல்ரெடி இருக்கான். ஐவரி மரணம் அடைவானா?
ஐவரி மரத்தை முத்தமிட போறானா? ஐவரியோட கூதி எழுப்பு ஆட்டம் சூத்தடிக்க போதா, சுண்ணாம்பு தடவை போதா, மரணமடைய போதா, நக்கிட்டு போக போதா? ஆனா என்ன அவர் டீமே கூப்பிட்டாரு. இல்ல ஒருத்தர் தான். ஒரே ஒரு 2 பேர் வந்துட்டானுங்களா? அவ்வளவுதான், 2 பேர் வந்துட்டானுங்க. இப்ப சுட்டி ஒருத்தர் மட்டும் வராரு. ஐவரி அவ்வளவுதான், அவன் சொன்ன மாதிரி மாட்டிக்கிட்டாங்க பாரு. ஒரு நாக்கு மறுபடியும் நாக்கு க்ரூஸ் மட்டும் தான் இருக்கும். மொத்தமா முடிக்கிறாங்க ஒரே ஒரு. அவ்வளவுதான். அங்க பாரு பாம்பு படுத்திருக்கும் பாம்பு வேட்டை ஆடிச்சு பாரு. படுத்திருக்கும் பாம்பு என்னம சுட்டிய ஒரே கொத்து அகால மரணம் அடைந்தான். ஐவரி மட்டும் 8 கில்லுப்பா. ஐவரி மட்டும் 8 கில்லு. பாம்பு மட்டுமே 8 கில்லு. எல்லா மேட்சையும் இந்த மாதிரி டைனோசர் எடுக்க விட்டுட்டு நீ ஆட்டத்தை போடுறான். பாம்பு ஏதோ வேலையை காட்டான். பாம்பு ஏதோ புதுசா கண்டுபிடிச்சான் கேம். நான் என் குடும்பத்தையே கூட்டு எல்லாத்தையும் கூட்டு ஆல்ரெடி லீட் வச்சிட்டாங்கப்பா. ஜெயிச்சாவே போதும்பா, இவங்க ஜெயிச்சாவே போதும். ப்ரோ மண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு வாங்க தல. இல்ல கேப்டன் ப்ரோ, இல்ல தல நான் வரல தல நான் காலைல வரேன். காலைல வந்தா காலைல ஒரு 5000-10,000 சூப்பர் சாட் வந்தோட மோட்டிவேஷன் பண்றதுக்கு போட்டு விட்டுறாங்க. சோகர் ப்ரோ ஒரு ஜிபே போட்டு விட்டுறாரு. மெம்பர்ஷிப் வந்துருது. ரோஹன் ப்ரோ வந்து மெம்பர்ஷிப் ஒரு 6000-12,000 போட்டு விட்டுறாரு. வரவங்க காலையில டிசிப்ளினா வந்தா ரெஸ்ட் இல்லாம போறதுனால எல்லாரும் வந்து அவ்வளவு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. பண்ணுங்க போடுங்க, வெரி குட் அப்படின்னு. ஸோ அதனால வந்து ரெஸ்ட் எனக்கு வேணாம் தர. லீவே எனக்கு எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. நான் லீவ் எடுக்க போறது இல்லை. எனக்கு லீவே பிடிக்கல. எவ்வளவு நாள் இப்போ தொடர்ந்து போட்டிருக்கணும். விடவே மாட்டேன், விடவே கூடாது. எனக்கு அந்த மதியானம் 2 மணி நேரம் பிரேக்கு, நைட் ஒரு 3 மணி நேரம் 3 மணிக்கு போயிட்டு ஒரு 3 மணி நேரம் தூக்கம் போதும் எனக்கு. விடக்கூடாது. நம்ம லைவ் போடல. நம்ம லைவ் வந்து எலெக்ஷன் நேரத்துல லீவ் விட்டதுக்கு ஐயோ அவ்வளவுதான் இவ்வளவுதான் மறுபடியும் 8 வருஷமா கூடானுங்க பொட்டையனுங்க. 8 வருஷம் டிசிப்ளின்னா நம்ம தான், எப்பவுமே நம்ம தான். Come on guys, people, let's go over 4,000 like போடாம guys. Let's go over 4,000 likes. கண்ணன் தேவன் டீ புடி 4,000 like போட்டு புடி guys. டிஃபெண்டிங் டீம் முட்டை கில்ல இருக்காங்க, பொறுமையா இருக்காங்க. அது கோபாலகிருஷ்ணன் போல டாப் 50 போனதுக்கு ஒரு சூப்பர் சாட், 60 போனதுக்கு ஒரு சூப்பர் சாட், இன்னைக்கு 40 போனதுக்கு ஒரு சூப்பர் சாட். ஓடு அவ்வளவுதான். ஓஜி உடைக்கிறாங்க. ஓஜி உடைக்கப்படுகிறது. ஓஜி உடைச்சாச்சு. ஓஜி உடைக்க இல்ல ஓஜி ஆர்பிசி உடைக்குது. ஓஜி ஆர்பிசி உடைக்குது. ஸ்பாரி ஓபன்ற ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இவரு. ஓஜி 2 டீம்ல விளையாடுறாங்க. ஓஜி தப்பு பண்ணுது. ஓஜி ஒரு மிகப்பெரிய 25 கிலோ. ஓஜி அடிக்க எல்லாம் வராங்க. ஓஜி அடிக்க ஊரே வருது. ஓஜி அடிக்க தவறு பண்றாங்க. ஐவரி டோனி ஒரு மிகப்பெரிய தவறு. தனியா வராங்க. மரவளை முத்தமிட போகுது. மரவளை உம்மா கொடுக்க போகுது. யூபிடிஎஸ் வெயிட் பண்ணுது. யூபிடிஎஸ் ஓஜி உடைக்க வந்திருக்காங்க. உடைப்பாங்களா? ஓஜியோட லீடிங் உடைக்கப்படுவா? ஓஜி ஒரு மிகப்பெரிய தவறு எடுத்துட்டு இருக்காங்களா? ஓஜி பிளே டுகெதர் விளையாடலையா? ஸ்டிக் டுகெதர் விளையாட இருக்காங்களா? தனித்தனியா போனா மறுபடியும் போன மேட்ச் மாதிரி மரணம் அவளை முத்தமிடுவான். கோஸ்ட் டோபியோட ஐஜல். கோஸ்ட் டோபிக்கு ஐஜல் பண்ண வரலையா? கோஸ்ட் டோபிக்கு இமேச்சூர் ஐஜலா? லெட்ஸ் see guys. பென்சிக்கு விளையாட வரலையா? பென்சிக்கு ஒட்டுக்கா இருக்கோ இல்லையா? டைனோசர் காணோம். கார் எடுத்துட்டு ஷாப். இனிமேல் டைனோசர் எடுத்தா சூத்து அடிச்சுடுவாங்க. டைனோசருக்கு ஷாட் போட்டுருவாங்க. டைனோசர் ஷாட் போடாது. உண்மைதான். கடைசி சொல்ல டைனோசர் வந்தா ஆள மரணம் அடைவாங்க. மரணம் போல மும்பா கொடுத்துரும். 25 கில்லு. ஓஜி 25 கில்லு போட்டுட்டு இருக்காங்க. 25 kills. ஓஜி is getting 25 kills guys. 9 கில் ஐவரி. டோனி ஒரு 4 கில்லு. அந்த டீம்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்குவாடா அறுத்திருக்கான். எந்த ஸ்குவாட் வந்து இப்ப ஓஜி அறுக்க போகுதுன்னு தெரியல. லெட்ஸ் see. இப்பதான் ஓஜி ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்கினாலும் சரி, ஓஜி ரசிகர்கள் வந்து கோவப்பட்டாலும் சரி, ஆனா கேம் வந்து சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. ஓஜி கிட்ட பினிஷிங் இல்ல கைஸ், அதான் உண்மை. 30 கில்லே 35 கில்லே எடுத்தாலும் ஓஜி கிட்ட பினிஷ் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அதனால அவங்க வெற்றி பெறுவாங்க நினைக்காதீங்க. அவங்க இப்பவும் தோல்வி படதான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு 15 கில் எடுத்து 15 கில் எடுத்த மிடில் மேன் அணி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ல ஸ்டேஜ் 4 வந்து ரொம்ப ஸ்லோவா விளாடணும், பொறுமையா விளாடணும்.
எடுத்த கில்ல காப்பாத்திக்கணும். ஓவரா ஆசைப்படக்கூடாது. மதுரைக்கு போகணும்னா மதுரைக்கு தான் போகணும். அதை தாண்டி கன்னியாகுமரிக்கு போயிட்டு நான் மதுரைக்கு வரப்போறேன்னு சொன்னீங்கன்னா கன்னியாகுமரி தான் வருமே ஒழிய மதுரை வராது. அதனால 25 போதும், அதுவே போதும் என்ற மனமே பொன் செய்யா மருந்து அப்படின்னுவாங்க. 25 போதுன்னு சொல்லிட்டு கேம்ப் அடிச்சு ஓஜி வெற்றி பெற்றா 2 பாயிண்டோட டிராஃபியை ஜெயிப்பாங்க. கோஸ்டுக்கு முட்டை பிரியாணி வாங்கி கொடுப்பேன். இல்லாட்டினா கடைசி வரைக்கும் வெட்ட தான் வாங்கி சாப்பிடணும். அகால மரணம் அடையவார்கள் ஓஜி. கோஸ்ட் கிட்ட சொல்லுங்க, ஐஜிஎல் பண்ண தெரியலனா மதன் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ப்ரோ. பொறுமையா இரு ப்ரோ, மேட்சை கடைசி வரைக்கும் இழு ப்ரோ. உன்னால முடியும் ப்ரோ, நம்பு ப்ரோ. உன்னால முடியாது என்று ஊரே சொல்லும், நம்பு, சாரி நம்பாதே அப்படின்னு சொல்லு ப்ரோ. போயிட்டு சாரனுக்கு தான் நம்பு, கோஸ்டுக்கு நம்பாதே கைஸ். ஐவரி சொல்லுவான், வாங்க ப்ரோ நம்ம 50 கிலோ அடிப்போம், ரெக்கார்டு வைப்போம்னு சொல்லுவான். நம்பாதீங்க 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 கோஸ்ட் ப்ரோ. பொறுமையா இருங்க கோஸ்ட் ப்ரோ. 0 கில்லுக்கு ஆட சொல்லுங்க கோஸ்ட் ப்ரோ. 25 எடுத்தாச்சு கோஸ்ட் ப்ரோ. நம்ம அடுத்த 3 மேட்ச் டிஃபெண்டிங் போஸ்ட்லாம் போட்டுக்கலாம் கோஸ்ட் ப்ரோ. கடைசியில கால்ஸ்லாம் எடுத்து வந்து குஞ்சு மணியை கடிச்சிடலாம் கோஸ்ட் ப்ரோ. சொன்னா கேளுங்க கோஸ்ட் ப்ரோ. ரொம்ப ஆவேசம் தூக்குத ஆட்டம் போடாதீங்க கோஸ்ட் ப்ரோ. ரேங்க் புஷ் இல்ல கோஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லதான் கோஸ்ட் ப்ரோ கேட்பாரு. இல்லாட்டினா ஒரு தூக்குதா ஆட்டம் போடுவாரு. தூக்குதா ஆட்டம் போட்ட அடுத்த நிமிஷம் குவா 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 அப்படின்னு அகால மரம் அடைஞ்சிருவாரு. பாத்துக்கோங்க ப்ரோ. ப்ரோ ஐஜிஎல் இஸ் ஐவரி ப்ரோ. அவ்வளவுதான் முடிஞ்சு, அவ்வளவுதான், முடிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. இந்த டிராஃபி அகால மரணம் அடையப்பட்டது. ஐவரிக்கு ஐஜிஎல் என்னன்னு தெரியாது கைஸ். அவனுக்கு ஸ்பாயிலர் ஆட்டம் தான் தெரியும். ஐஜிஎல்னா என்னன்னு தெரியாதா? வின்னிங்லாம் வராது, அவன் ஸ்பாயிலர் தான் விளையாடுவான். ஸ்பாயிலர் வந்து சரியா விளையாடுவான். ஒரு காலத்துல நீங்க ஐவரிக்கு மட்டும் ஒரு டீமை கொடுத்து அவனை ஜெயிக்க ஸ்பாயிலர் 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 தவறு தவறு. ஆனாலும் அப்ப அவன் டஃப் கொடுத்தான்ல. ஐஜிஎல் அவன் தான் பண்ணான் ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமெண்ட்ரி நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரே ஃபன் ப்ரோ. அது நான் வந்து நேத்தெல்லாம் கொஞ்சம் கிளாசிக் விளையாடுறேன். டெய்லியும் கமெண்ட்ரி பண்ணா என்னால இது பண்ண முடியாது. நான் வந்து கிளாசிக் கரீனா கேப் விட்டு இருக்கனால கொஞ்சம் ஜாலியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அது நம்ம உண்மையா சொன்னா எனக்கு இப்பயே கொஞ்சம் தொண்டை வலிக்க செய்யுது. ஒரு நாக்கு சிம்பா நாக்கு அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அகால மரம் அடைய போறாங்க. 10 கில் ஐவரி, 10 கில் ஐவரி. ஐவரி கிளாசிக் கேம் பிளே போட்டுக்கிறான். ஐவரி கிளாசிக் கேம் பிளே போட்டுருக்கான். போண்டா ஒரு நாக் போட்டு 4 பேரையும் முடிப்பானா. போண்டா ஒரு நாக் போட்டு 4 பேரையும் முடிப்பானா. அகால மரம் அடைய போறாங்க. அகால மரம் அடைய போறாங்களா? ஒரே ஒருவன் அகால மரணம். ஒரே ஒருவன் அகால மரணம். பீஸ்டோபி அங்க இருந்து அந்த டீம் அகால மரணம் அடைகிறத பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு ஆடியோ ஓஜி பேக்கடி அப்படின்னு ஓடுறான். பேக் அடிச்சு ஓடுறான் பீஸ்டோபி. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, வேலு விளாண்டாருன்னா அங்க நடக்கிறதே வேற. வேலு வேற 8 கில் 27, இன்னும் 13 எடுத்தா ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவாங்க. ஆனா இதை யாரும் அவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ரெக்கார்டு பேக் வேணாம், குக்கார்டு பேக் வேணாம். 27 கில்ன்றது ஃபார் டிஃபெண்டிங் டோட்டல். பொச்சை புடிட்டு அமைதியாரு கோஸ்ட் ப்ரோ. ரேங்க் புஷ் பண்ணுங்க கோஸ்ட் ப்ரோ. டாப் 1 இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க கோஸ்ட் ப்ரோ. ஜெயிச்சா மட்டும்தான் கோஸ்ட் ப்ரோ 4 பாயிண்ட் தருவாங்க. ஜெயிக்கலாம் -20 பாயிண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க. அப்பதான் கோஸ்ட் ப்ரோ இருப்பாரு. இல்லைன்னா தூக்குத ஆட்டம் போட்டுருவாரு. மாஃபியா அன்னைக்கு 2.0க்கு ஒரு ஃபைட் யூடியூப் மட்டன மட்டும் முடிச்சு. எஸ்என்டி கூட 14 கில் பா கவுன்சியா. ஆமா பாத்துறேன். ஆனா ரொம்ப நேரமா ஃபைட் எடுக்க ப்ரோ டாப். ஐயோ அங்க பாரு டிஃபெண்டிங் டீம்ல 4 பேர் ரியாட் கவுன்சியா. டிஃபெண்டிங் டீம் அவங்க ஜோனுக்குள்ளே வராம இப்பதான் இன்னும் ரியாட் ஆக்ட்ரஸ் பக்கத்துல பிஆர்டிஎம் வரங்கதா ஒரு வெறியா இருக்காங்க. ஆமா வெறியா இருக்காங்க. சேவலனி வந்திருக்கு பிடிஎஸ் பக்கத்துல. இவங்க ஹைப்பர் சேனலுக்கு ஓடு. சேவல் உடைக்க வரான். சேவல் ஒரு ஸ்லாட் 1 காரன் வரான். ஸ்லாட் 1 காரன் உடைக்கிறதுக்கு வரான். பிடிஎஸ் உடைக்கிறதுக்காக வரான். சேவல் காரன் உடைப்பானா. வந்தோட ஹைப்பர் சேனல் நாக் அவுட். கிஸ்ஸா இருக்கான். 4 பேர் இருக்காங்க. காரை உடைக்கிறாங்க. பிடிஎஸ் அகால மரணம் அடையுது. பிடிஎஸ் அகால மரணம். சேவல் காரன் சும்மாவா? சேவால்காரனா சும்மாவா? கும்தல கண்டி கும்மாவா? சேவால்காரன் சும்மாவா? வரான். பிடிஎஸ் உடைக்கிறதுக்கு வரான். பிடிஎஸ் ரசிகர் நெஞ்சில் இடி இறக்கிறதுக்கு வரான். சேவல் உடைப்பானா? எஸ்ஓ பிடிஎஸ் உடைப்புமா? எஸ்ஓ பிடிஎஸ் பிடிஎஸ் எஸ்ஓ பிடிஎஸ்ஆ?
இப்போதைக்கு கரண்டா கொடூரமா விளையாடுற ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் இருக்குது பாத்தீங்கன்னா கிசா ஸ்லாட் 1ல இருக்காங்க. எக்காரணத்துக்கு கொண்டு என்னோட ஸ்லாட் 1 நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எக்காரணத்துக்கு கொண்டு நான் ஸ்லாட் 1 விட்டு கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. பாப்போங்க லெட்ஸ் see. 9 டீம். ஆனா ரியாட் சென்டர் ஜோன் புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. யார் வேணா வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. ஓஜியோ ஜோன்ல தான் இருக்கு, எஸ்என்டியோ ஜோன்ல தான் இருக்கு, ரியாட்டோ ஜோன்ல தான் இருக்கு. அவ்வளவுதான் சேவல்காரன் விட மாட்டான். கண்டிப்பா பிடிஎஸ் அகால மரம் அடியுது. ஒண்ணு பிடிஎஸ்ல அகால மரம் அடியுது, இல்லாட்டினா மேன்லாஸ் ஆகுது. ஏதோ ஒண்ணு நடக்குது. அவன் கடைசி வரைக்கும் ஜோன் அவுட்ல இருந்தே பிடிஎஸ் கொண்டு போயிருவான். பாப்போம் சேவலுடைய மேன்லாஸ் பண்ணி விட்டாலாச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்க வரோம். பிடிஎஸ் ஓட அவங்க பாரு ஹைப்பர்சன்ல வந்துட்டான். ஹைப்பர்சன் உள்ளாரான். பிடிஎஸ் ஓட எல்லா வண்டியும் கருகியது. பிடிஎஸ் ஓட எல்லா வண்டியும் கருக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, உடைத்து எரியப்பட்டது. சேவல் கொக்கரக்கோ சேவல் பிடிஎஸ் ரசிகர்கள் உடைக்க வந்தடா அப்படின்னு உடைச்சிருக்கிறான் சேவல். ஆனா சேவல் பக்கத்துல வேற யாரா வந்துட்டா பிரச்சனை ஆயிரும் சேவலுக்கு. அங்க இருந்து வரா சேவல் உள்ள வரான். Go Sophie knock out. செம்மையா உடைச்சான். போடு ஒரு நேரம் டோனி நாக் ஸ்கையோபி மட்டும் தான் இருக்கான். ஸ்கையோ சேவல்காரன் உடைச்சு எரிஞ்சான். பிடிஎஸ் அகால மரணம் 28 கில்லு. கேட்டு போடாது மரணம் அவளை முத்தமிட்டது. ஒரு காலத்துல பிடிஎஸ் பண்றத பிடிஎஸ்கே திருப்பி பண்ணா சேவல்காரன். சேவல் உடைச்ச உடையில அகால மரணம் அடைந்தது பிடிஎஸ். 28 கில்லு மரணத்தை நோக்கி சென்றது. 28 கில்லு மரணத்தை நோக்கி சென்றது. அகால மரணம் 28 கில்லு அரோகரா. ஆனா எஸ்என்டி பாத்தீங்கன்னா 18 கில் போட்டாங்க. ரியாட்ல இன்னும் 4 பேர் விளையாடுறாங்க. அவ்வளவுதான் பத்தி கொண்டது. எஸ்ஓ பிடிஎஸ் உடைச்ச உடையில் பிடிஎஸ் அகால மரணம் அடைந்தது. அவ்வளவுதான். இதுக்கு தான் ப்ரோ அவங்க தான் ப்ரோ சேவால்கார ஸ்லாட் இருக்கிறது காரணமே. அவங்க பிடிஎஸ் தேடி உடைக்கிறாங்க, தேடி அடிக்கிறாங்க. மத்த எல்லா டீமும் பயப்படுறத எஸ்ஓபிடிஎஸ் காரன் மட்டும்தான் பண்றான். அருமையா பண்றான், தாராளமா பண்றான், உடைத்து கொண்டிருக்கிறான், ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். பிடிஎஸ் காரன் பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் நான் சொன்ன மாதிரி பிடிஎஸ் கிட்ட பினிஷிங் இருக்காது. பிடிஎஸ் doesn't have ஐஜிஎல். அவங்களுக்கு கடைசி நேரத்துல என்ன பண்ணுன்னு தெரியாது. அவங்க பேனிக் ஆயிருவாங்க. கடைசி நேரத்துல கை கால் உதற ஆரம்பிச்சிடும். என்ன பண்றது, ஒரு ப்ராப்பர் 4v4 ஃபைட்டை கூட எடுக்க முடியல அவங்களால. மரணம் அவர்களை முத்தமிட்டது, உம்மா கொடுத்தது. சாயை இந்த சமயத்துல அவங்க மிஸ் பண்ணுவாங்க. they are missing சாயோட ஐஜல் இந்த சமயத்துல தான் வேலையை பார்க்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஐஜல் இல்லாத காரணத்தினால வேட்டாது. 18 கில் எடுத்தாங்க யூபிடெஸ். 18 கில் தான் யூபிடெஸ். எஸ்என்டில ஒரு நாக்கு, எஸ்என்டில 2 நாக்கு, யூபிடெஸ்ல ரவுடி நாக்கு. பா ரியாட் தரமான டிஃபெண்டிங் பா. ரியாட் தரமான A1 கிரேட் டிஃபெண்டிங் ரியாட். ஐயோ எஸ்என்டில ஒரே ஒருத்தன் பாத்தர் மட்டும் தான் இருக்கான். 18 கில் இவங்களுக்குமே போகுது. அவ்வளவுதான். 18 கில் நான் முதல்ல டிஃபெண்ட் பண்றாங்க ப்ரோ. ஐயோ 18 கில் மாற முடியுது. 2v4 அவ்வளவுதான் ப்ரோ. ரியாட் ப்ராப்பர் டிஃபெண்டிங் போட்டானுங்க ப்ரோ. ப்ராப்பர் டிஃபெண்டிங் போட்டானுங்க. காலா மரணம் அடையுது. 2 பேர் எஸ்என்டில 2 பேர் இவங்களால ப்ரோ. ஜெயிக்க தெரியல. ரெனால்டு ஸ்கைய பழி வாங்கிட்டான் ப்ரோ. இப்பதான் ப்ரோ எனக்கு தெரியுது. ரெனால்டு ஸ்கைய பழி வாங்கிட்டான் ப்ரோ. அவன் ஸ்கை ஜெயிக்க கூடாதுன்னு ரெனால்டு வேலையை காட்டிட்டான் ப்ரோ. இப்பதான் ப்ரோ நான் யோசிக்கிறேன் ப்ரோ. ரெனால்டு சரியான வேலை பார்த்தான் ப்ரோ. 30 கில் இருக்கும் போது ஸ்கைய ஜெயிக்கூடாம பண்ணிட்டான் ப்ரோ ரெனால்டு. ரெனால்டு சினிமா இறக்கிட்டான் ப்ரோ.
ரெனால்டு ஹைப்பர் சேனல் சினிமா விட்டானுங்க ப்ரோ. சினிமா வாத்தா கிசா வேலையை காட்டான் ப்ரோ. சேவல்காரன் உம்மால சேவல்காரன் போட்டு பொளந்துட்டான் ப்ரோ. சேவல்காரன் உடச்சான் ப்ரோ. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரியா டிஃபெண்ட் பண்றாங்க. ரெண்டாவது மேட்ச் உடைக்கப்பட்டது கைஸ். உடைக்கப்பட்டது. 28 கில்லுன ஒரு மாதிரி அவ்வளவுதான் கிசா. ஒரே ஒரு ஹைப்பர் சேனல் நாணி பண்றாங்க. வார நாணி பண்ண படிக்கிறது. வார நாணி ஆக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. ஹைப்பர் சேனல் ஸ்போக்லயே போட்டு கொள்றாங்க. 1v4 அடிப்பானா ஹைப்பர் சேனல்ல? 1v4 அடிக்க முடியுமா? வாயிலே ஒரு ரேடு. ஒருத்தர் ஏத்துறான். கசாச்சா சாமி கிட்ட வேண்டாம். வீட்டு ரியாட்காரன் இந்த இடத்துல இந்த மேட்ச் இந்த 2 பாயிண்ட்டும் டிராஃபியும் காசும் எனக்கு தான் வரணும்.